வணக்கம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்று உலகளாவிய அளவில் பேசுகின்ற ஒரு தத்துவ கொள்கை, அதனுடைய அந்த உட்பொருளை நாம் நுணுகி சிந்தித்தோமானால் மிக வியப்பான ஒரு முடிவை நாம் பெற முடிகிறது. வேதாத்திரியம் என்பது ஒருவருடைய கருத்தாக நாம் பார்க்க முடியாது. அது உலகத்தினுடைய கருத்தாக, உலக ஞானிகளுடைய கருத்தாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மதம், சாதி, இனம், மொழி, நாடு என்ற எல்லா வேறுபாடுகளையும் கடந்து வேதாத்திரியம் வெற்றி பெறுவதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்படியாக எனக்கு தோன்றுகிறார். திருக்குறள் என்பது வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை அறமாக இருக்கிறது. பதஞ்சலி வேதாத்திரியத்தினுடைய உடலாக இருக்கிறது. திருக்குறள் என்பது கண்களாக இருக்கிறது. திருக்குறள் கண் கொண்டுதான் வேதாத்திரியம் இந்த உலகத்தை பார்க்கிறது. எனவே நம் உடலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5